ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி பாலக் பன்னீர் பராட்டா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட இதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சம் பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம பிளான்ச் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து பக்கத்துலேயே நான் இங்கே ஒரு பவுலில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கீரையோட கலர் மாறாமல் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் இங்கே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் இங்கே கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக ஓமத்தை வந்து கையில் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இது வேண்டான்னா இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரை பேஸ்ட்டை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ பராட்டாக்கு வந்து ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து துருவின பன்னீரை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா சேர்க்கணுன்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக சாட் மசாலா அப்புறம் ஜீரகத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறியிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் வச்சுடுங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வரா மாதிரி 4 சைடும் மடிச்சிடுங்க. அந்த உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து இந்த 4 சைடும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா 4 சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக மாவு தெளித்து அந்த ஷேப் மாறாமல் அதே ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்க்கு வந்து இந்த மாவை வந்து உருட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே சப்பாத்தி பேனை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பன்னீர் பராட்டா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடும் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வரா மாதிரி நல்லா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வரா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாலக் பன்னீர் பராட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் லாங் ட்ரைவ் ஏதாவது போகிறதா இருந்தால் இந்த பராட்டாவை வந்து பட்டர் ஷீட்டில் நல்லா ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த பரோட்டாவை வந்து சைடில் கொஞ்சமாக பிக்கிள், அதுக்கப்புறம் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.